இயற்கை சமூகத்திற்கு அளித்திருக்கும் கொடைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உயரிய நோக்கத்தின் வெளிப்பாடாக மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசின் பள்ளிகளில் பசுமை பள்ளி திட்டம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பள்ளி சுற்றுச்சூழல் அமைப்பிற்குள் காலநிலை மாற்ற தழுவல் மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து நிலைத்தன்மையை மேம்படுத்திடும் நோக்கம் கொண்டுள்ளது. இந்த பசுமை பள்ளி திட்டத்தை செயல்முறைப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பள்ளிக்கும் ரூபாய் 20 லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வழியே பள்ளிகளில் சூரிய சக்தி மின்கலன்களை நிறுவுதல், காய்கறி மற்றும் மருத்துவ தோட்டங்கள் நிறுவுதல், மழைநீர் சேகரிப்பு, நெகிழியில்லா சூழலை உருவாக்குதல், கழிவுகளை பிரித்தல் மற்றும் உரமாக்குதல், மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் நோக்கங்களுடன் பொருந்தும் அனைத்து பள்ளிகளுக்கும் பசுமை சான்றிதழ் வழங்கி அங்கீகரிக்கப்படுகிறது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் எனப்படும் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் பசுமை பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ள சூரிய ஒளி தகடுகளின் மூலம் சுமார் 46% வரை மின்சாரம் சேமிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. இவ்வகையில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வரும் பசுமை பள்ளி திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்ச்சியுடன் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதில் பெரும் பங்களிக்கின்றனர்.